ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதில் நரசிம்ம சுவாமிஜியிடம் பி.வி. தேவ் அவர்கள் 1936 கொடுத்த பேட்டியில் நானா சாஹிப் சாந்தோர்கருக்கும் ஸ்ரீ சாயிபாபாவுக்கும் இடையே நடந்த உரையாடலை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அதில் ஸ்ரீ சாயிபாபா நானா சாஹிப் சாந்தோர்கருக்கு பகவத்கீதையோட ஒரு ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை ஒவ்வொரு பொருளும், அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு அதற்கான பொருளை கூறியதை பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை தான் நாம இப்ப கேட்க போறோம். ஸ்ரீ சாயிபாபா அறியாமைக்கான உதாரணங்களை குறிப்பிடுகிறார். அதுல முதலாவது என்னன்னா, நான் ஒரு அற்ப ஜீவன், அதாவது ஒரு அற்ப ஜந்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. இரண்டாவது, உடலே ஆத்மா, அதாவது நான் தான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறது. மூன்றாவது, நானும் இந்த உலகமும் கடவுளும் வேறு வேறு என்று கருதுவது. நான்காவது, நான் கடவுள் அல்ல என்று நினைப்பது. ஐந்தாவது, இந்த உடல் அது ஆத்மா அல்ல அப்படிங்கிற அறியாமையில அவங்க தெரியாம அதையே நினைச்சிட்டு இருக்கிறது. அதாவது இந்த உடல் தான் ஆத்மா அப்படிங்கிற அறியாமையிலேயே உழண்டுட்டு இருக்கிறது. அடுத்தது, நானும் இந்த உலகமும் கடவுளும் வெவ்வேற அப்படிங்கிற அறியாமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது. இது எல்லாமே அறியாமைக்கான சில உதாரணங்கள் அப்படின்னு ஸ்ரீ சாய்பாபா கூறுகிறார். முதல்ல அவங்களுக்கு இந்த உடல் என்ன, ஜீவன்னா என்ன, ஆத்மா, அதுக்கப்புறம் கடவுள், உலகம், இதை பற்றின அறிவு வேணும். இதோடைய பொருள்கள்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இதுக்குள்ள இருக்க வேறுபாடுகள் என்ன, வேறுபாடுகள் ஏதாவது இருந்தா அதோட வேறுபாடுகள் என்ன, இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னா அது எப்படி அது ஒற்றுமையா இருக்கு, அதுக்கான அடிப்படை என்ன அப்படிங்கிறதும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த வேறுபாடுகளையும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஒற்றுமைகளையும் தெரிஞ்சுக்கணும். இது தெரியாம இருக்கிறது தான் அறியாமை. ஒரு ஜீவன் ஞான ஸ்வரூபினா அந்த ஜீவனுக்கு எதுக்கு குரு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இங்க எழலாம். ஜீவன் ஞான ஸ்வரூபி தான், ஆனா இந்த மாதிரியான அறியாமை எல்லாம் அவனுக்கு உள்ள இருக்கு. அதுலயே அவன் மூடப்பட்டு இருக்கான். இந்த அறியாமைங்கிற அந்த அழுக்க நீக்கணும். அந்த அழுக்கை நீக்கி அந்த சந்தேகங்கள், அப்புறம் அவனுடைய அந்த குறைபாடுகள், அந்த தவறான எண்ணங்களை நீக்கிறது தான் உபதேசம். அந்த உபதேசத்தை தான் குரு சிஷ்யனுக்காக செய்யறார் அப்படின்னு ஸ்ரீ சாய்பாபா இங்க விளக்கத்தை கொடுக்கிறார். அடுத்தது, பிரணிபாத்த அப்படிங்கிற பதத்துக்கு ஸ்ரீ சாய்பாபா விளக்கம் கொடுக்கிறார். பிரணிபாத்தன சரணாகதி அப்படின்னு பார்த்தோம். சரணாகதினா எப்படிப்பட்ட சரணாகதி? உடலாலும் உள்ளத்தாலும் மற்றும் தன்னுடைய அனைத்து செல்வங்கள் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் அந்த குரு பாதத்துல சரணாகதி பண்ணணும். அதுதான் பிரணிபாத அப்படிங்கிற பதத்துக்கான பொருள் அப்படிங்கிறாரு. வசுதேவன், அதாவது கிருஷ்ணர் எதுக்காக அர்ஜுனனை மற்ற ஞானிகள் கிட்ட அனுப்பினார் அப்படிங்கிற கேள்வி எழுது. இங்க பார்க்கும் பொழுது ஒரு நல்ல பக்தன் எல்லாவற்றையும் அந்த வசுதேவனாவே பார்க்கிறான். பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல நாம 8வது ஸ்லோகத்தை எடுத்தோம்னா அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, குரு தன்னுடைய சிஷ்யனை வசுதேவனாவே கருதுகிறார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த குருவும் சிஷ்யனை வசுதேவனா நினைக்கிறாரு, பக்தனும் தான் பார்க்கறது எல்லாத்தையும் வசுதேவன் நினைக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஞானியான அந்த குருவையும் அந்த பக்தனையும் தன்னுடைய பிராணனாக, ஆத்மாவாக அந்த கிருஷ்ணர் பாவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை 7வது அத்தியாயத்துல 18வது ஸ்லோகத்துல விளக்கம் இருக்கிறதா ஞானேஸ்வர் மகாராஜ் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பக்தன், அதே மாதிரி இப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஞானிய அவங்களுடைய புகழ இன்னும் மேல அவங்கள இன்னும் குளோரிஃபை பண்றதுக்காகவும் அவங்களோட புகழ் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான்
அந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை மற்ற ஞானிகள் கிட்ட அனுப்பி அந்த ஞானிகளுடைய புகழையும் அந்த பக்தனுடைய புகழும் இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அந்த முறையில அவங்களுடைய புகழ் இன்னும் மேம்படும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள மற்றவங்க கிட்ட அனுப்பியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாயி பாபா இந்த பகவத்கீதை ஸ்லோகத்துக்கான ஒவ்வொரு வார்த்தைக்கான விளக்கத்தையும் நானா சாஹிப் சாந்தோர்கருக்கு விளக்கினார். இந்த விளக்கம் நானா சாஹிப் சாந்தோர்கருக்கு மட்டுமல்ல, நம்மள மாதிரி அவருடைய எல்லா பக்தர்களுக்கும் பயனை தருகிறது. இதோட தொடர்ச்சியை நாம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.